கேலண்டரில் குளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரியா டாக்ஸ். குளிகை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ராவணனுடைய மனைவி மண்டோதரி கருவுற்று நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. எப்போ வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படிங்கிற நிலையில் ராவணன் தனது குலகுருவான சுக்கராச்சாரியாரை சந்திக்கிறாரு. யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகனே தனக்கு பிறக்கணும் அப்படின்னு குலகுரு கிட்ட வேண்டிக்கிறாரு ராவணன். அதுக்கு வழிமுறைகள் என்னன்னு கேட்குறாரு. அதற்கு பதிலளித்த சுக்கராச்சாரியார், கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு யோசனை சொல்கிறாரு. உடனடியாக நவ கிரகங்களை அனைத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பிடிச்சு ஒரே அறைக்குள்ளே அடைச்சிடுறாரு ராவணன். ஒரே அறையில் இருந்த நவகிரகங்கள் யாவும் தவித்து போயின. இந்த யோசனை சொன்ன சுக்கராச்சாரியாரே அவங்க திட்டிக்கிட்டும் இருந்தாங்க. தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தால் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொள்ளனர். அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெருமளவு தவிச்சாங்க. வலி அதிகமாக இருந்துச்சு, இருந்தாலும் குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த செய்தி நவகிரகங்களை எட்டியதும் அதுக்கும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு ராவணன் தண்டிப்பானோ அப்படின்னு பயந்துட்டாங்க. உடனே இது பற்றி சுக்கராச்சாரியார்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. இந்த சிக்கல்லேருந்து விடுபடணும் ஏன்னா உங்களுக்கு 9 பேரை தவிர நல்ல செயல் புரிய இன்னொரு புதியவன் ஒருவனை நீங்கள் சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தா உங்களுக்கு நன்மை உண்டாகும். அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையில் மண்டோதரிக்கும் சுகப்பிரசவம் உண்டாகும். நாங்களும் ராவணனுடைய சிறையிலிருந்து நீங்களும் விடுதலை பெறலான்னு சொல்கிறாரு. சுக்கராச்சாரியோட இந்த வாக்குப்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தனது மனைவி சேஷ்டாதேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்கிறாங்க. சனீஸ்வரன் சேஷ்டாதேவி இவங்களுடைய புதல்வன் தான் குளிகன். குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கு அழகான ஒரு மகன் பிறந்தது. குழந்தை பிறந்து முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளான் என்பதை குறிக்கும் வகையில் இடிமின்னலுடன் அடர் மழை பெய்தது. அதனால் மேகநாதன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவனே ராவணனுடைய புதல்வன் தவ புதல்வன். பின்னால் கடும் தவம் செஞ்சு பிரம்மா கிட்டேருந்து பல அபூர்வமான அஸ்திரங்களை பெற்று இந்திரனே வென்ற இந்திரஜித்துன்னு அழைக்கப்பட்டவன். இந்திரஜித் அப்படிங்கிற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிக நேரம். தான் பிறக்கும் போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார். குளிகை நேரம் அப்படிங்கிறது தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது. குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கராச்சாரியர் இதை ஆசீர்வதிக்கிறார். அதனாலேயே குளிர் நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெறும், அந்த குடும்பமே செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டார். குளிகையை சனிக்கிழமைகளில் மாலை வேளைகளில் வணங்கலாம். சனீஸ்வரனை வணங்கும் போது குளிகனை மனதில் எண்ணி வணங்கலாம். ராகு காலம் யமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டாங்களோ அதே மாதிரி குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது வெகுகால நம்பிக்கை. அதனால் ஒரு கெட்ட காரியத்தை அந்த டைமில் நம்ம செய்யக்கூடாது. இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு இது பொருத்தமில்லாததாகவும் கருதப்படுது. குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினா அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குளிகை அப்படின்ற நல்ல நிலையில் சொத்து வாங்கலாம், கடனை திருப்பி கொடுக்கலாம், சுப நிகழ்வுகள் நடத்தலாம், பிறந்த நாள் கொண்டாடலாம். அவன் எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறது மட்டும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நம்ம வீட்டில் நடக்கும். ஆனால் அடகு வைப்பது, கடன் வாங்குவது, வீட்டை காலி செய்வது, இறந்தவர் உடலை கொண்டு செல்வது அந்த மாதிரி விஷயங்களை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. ஆக தொட்டதை துலங்க செய்யுமாறு குளிகன் உடைய நேரம் எல்லாருக்குமே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன்.